வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்கு இன்றைக்கி 10 கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் த ஹெலிகாப்டர் மணி? IMF மானிட்டரி பாலிசி டூல், அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி டூல், ஃபிடிஷரி மணி, கமர்ஷியல் பேங்க் மணி. ஹெலிகாப்டர் பணம் என்றால் என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் பணவியல் கொள்கை கருவி, வழக்கத்திற்கு மாறான நாணய கொள்கை கருவி, நம்பகமான பணம், வணிக வங்கி பணம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி டூல். ஓகேங்களா? ஸோ இது வழக்கத்திற்கு மாறான ஒரு நாணய கொள்கை கருவி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மெயினாக இது எதுக்காக இந்த ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற COVID-19 கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக எக்கனாமிக் க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய இந்தியாவும் அதுக்கு விலக்கல்ல. இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்து சந்திரசேகர் ராவ் என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி RBI கவர்மெண்ட்டுக்கு வந்து சஜஷன் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் இந்த ஹெலிகாப்டர் மணி கான்செப்டை வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் திரும்ப வந்து எகெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, வேகமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, RBI அதிக நம்பர் ஆஃப் அதாவது லார்ஜ் சம் ஆஃப் மணியை வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மக்களுக்கு. ஸோ அப்போ மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது மக்கள் மத்தியில் வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வேர்டை வந்து காயின் பண்ணவர் யார் அப்படின்னா மில்டன் ஃப்ரைட்மேன் தான் இந்த வேர்டை வந்து காயின் பண்ணார். ஸோ இந்த மாதிரி மணி அதிகமாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணும் பொழுது மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கூட்ஸினுடைய டிமாண்ட் அதிகமாகும். அதே போல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறனால நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை திரும்ப நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்துடலாம், நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான். இதில் வந்து இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் KC ராவ் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, GDPயில் 5% ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எந்த வேவில் ரிலீஸ் பண்ணணும்னா குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ ரிலீஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற டெஃபிசிட்டை வந்து குறைச்சி நம்ம மணிப்புழக்கத்தை அதிகரிக்க முடியும். அதே போல் வந்து நிறைய மணி இருக்கும் பொழுது பீப்புளும் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த COVID-19 கிரைசிஸை ஓரளவுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், which of the state government has extended working hours at factories from a maximum 8 hours to 12 hours a day to ensure production does not take a hit with limited workforce? ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிசா, கேரளா. தொழிற்சாலைகளின் வேலை நேரத்தை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக நீட்டித்த மாநில அரசு எது? ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிசா, கேரளா. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ மெயினாக என்ன பர்பஸ்க்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முக்கியமாக எசென்ஷியல் கூட்ஸ் இவங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிஸு. இந்த ராஜஸ்தான் வந்து என்ன ஸ்பெஷல் பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த லாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு எசென்ஷியல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்க்கு பப்ளிக் எமர்ஜென்சி டயத்தில் வந்து நம்ம அடுத்த ஒரு 3 மந்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தான் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மந்த்துக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸை 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஆஸ் பர் தி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட், அரவுண்ட் டேஸ் வில் லாஸ் ஜாப்ஸ் இன் இந்தியா டியூ டு COVID-19 கிரைசிஸ். 175 பில்லியன், 185 பில்லியன், 195 பில்லியன், 165 பில்லியன். ILOவின் அறிக்கையின்படி COVID-19 நெருக்கடி காரணமாக இந்தியாவில் சுமார் டேஸ் வேலை இழப்புகள் இருக்கும். 175 பில்லியன், 185 பில்லியன், 195 பில்லியன், 165 பில்லியன். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 பில்லியன் பீப்புள் வந்து தங்களுடைய இந்த வேலையை வந்து இழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி செகண்ட் குவார்ட்டர், அதாவது இந்த ஏப்ரலில் இருந்து ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸினுடைய அவுட்பிரேக்கினால கிட்டத்தட்ட 195 மில்லியன் பர்சன்ஸ் வந்து தன்னுடைய ஃபுல் டைம் ஜாப்ஸை வந்து இழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இவங்க அதே போல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் லெவலில் வந்து 6.7% ஆஃப் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து செகண்ட் குவார்ட்டரில் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், which United Nations members country is not a member of International Labour Organization? North Korea, Bhutan, South Korea, Monaco, North Korea and South Korea. எந்த ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடு சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லை? வடகொரியா, பூட்டான், தென்கொரியா, மொனாக்கோ, வடகொரியா, தென்கொரியா. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நார்த் கொரியா அண்ட் பூட்டான். ஓகேங்களா? ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய யுனைடெட் நேஷன்ஸில் வந்து டோட்டலாக வந்து 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் வந்து ஐஎல்ஓவில் வந்து 186 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஐஎல்ஓவில். ஸோ இதில் வந்து என்னென்ன மெம்பர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருக்காங்க பட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டோரா, பூட்டான், லைச்சென்ஸ்டைன், மைக்ரோனேஷியா, மொனாக்கோ, நவ்ரு அண்டு நார்த் கொரியா. இவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மெம்பராக இருக்காங்க பட் ஐஎல்ஓவில் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state government is to procure 3 lakh rapid testing kits for COVID-19? கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். கோவிட்-19க்கு 3 லட்சம் விரைவான சோதனை கருவிகளை வாங்க எந்த மாநில அரசு உள்ளது? கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா. ஓகேங்களா? ரேபிட் கிட்ஸ் வந்து 3 lakhs ரேபிட் கிட்ஸ் யார் வாங்குறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs ரேபிட் டெஸ்ட் கிட்ஸை வந்து வாங்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின். Which of the following test only tells the estimated age of the person, not the exact age? Syphilis test, ossification test, Dick test, complementation test. பின்வரும் சோதனைகளில் ஒரு நபரின் மதிப்பிடத்தக்க வயதை மட்டுமே சொல்கிறது, சரியான வயதை அல்ல. சிஃபிலிஸ் சோதனை, ஆசிஃபிகேஷன் சோதனை, டிக் சோதனை, பூர்த்தி சோதனை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஓகேங்களா இந்த ஆசிஃபிகேஷன் அதாவது ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது ஹியூமனுடைய போன் வந்து ரீமாடல் ஆகும். அதே போல் வந்து நியூ லேயர் ஆஃப் போன் மெட்டீரியல் வந்து அது மேலே எகைனும் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆசிஃபிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. இது ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் டெல்லியில் இப்போ நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் கம்யூனல் வயலன்ஸ் நடந்தது. அந்த டயத்தில் வந்து ஒரு மைனரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு டெல்லி கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓசிஃபிகேஷன் டெஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெயில் வந்து எந்த இதை பேஸ் பண்ணி இந்த ஓசிஃபிகேஷன் டெஸ்ட்டை வந்து அவங்க மேண்டேட்ரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்போர்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்சன் மைனராக மேஜராக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாக்ட் ஏஜ் வந்து சொல்லாது பட் எஸ்டிமேட்டடாக அப்ராக்சிமேட் ஏஜ் வந்து சொல்லும். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் 25 ஏஜை கிராஸ் பண்ணிட்டா இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா 25 ஏஜ் வரைக்கும் தான் ஹியூமனுடைய எல்லா போன்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். 25 ஏஜுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த யோசிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். மதுபன் கஜார், a bio-fortified carrot variety recently developed by Sri Vallabhai Varambai Marvanika, a former scientist from Junagadh district, Gujarat, which is rich in beta-carotene iron content, alpha-carotene iron content, lutein, potassium, phyloquinone அண்ட் அயன் கண்டென்ட். குஜராத்தின் ஜுனாகத் மாவட்டத்தை சேர்ந்த உழவர் விஞ்ஞானி ஸ்ரீ வல்லபாய் வஸ்ட்ரம்பாய் மார்வானியா சமீபத்தில் உருவாக்கிய மதுமன் கஜார் என்ற பயோஃபோர்ட்டிஃபைடு கேரட் வகை எந்த ஊட்டச்சத்தை அதிகம் கொண்டுள்ளது? பீட்டா கரோட்டின் இரும்பு, ஆல்ஃபா கரோட்டின் மற்றும் இரும்பு, லுட்டின் அண்டு பொட்டாசியம், பைலோக்வினின் அண்டு இரும்பு. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அண்டு அயன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இவர் உருவாக்கின இந்த மதுபன் கஜார் கேரட் வெரைட்டியை நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன், இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இந்த ட்ரையல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2016 இருந்து 2017 வரைக்கும். இது கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் கேரட் ஈல்டை வந்து கொடுத்தது 74.2 per ஹெக்டேர். அதே போல் இது 25 ஹெக்டேர்ஸில் வந்து இந்த நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து இதை வந்து ஆன் ஃபார்ம் ட்ரையல் பண்ணாங்க. அது என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அஸ்ஸாம், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால்.
ஓகேங்களா. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அசாம், ஹரியானா, பஞ்சாப் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இங்கே வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மதுவன் கஜார் வெரைட்டிஸு உங்களுக்கு நிறைய ஈல்டு மட்டும் கொடுத்தது இல்லாமல் பீட்டா கரோட்டினும் இரும்பும் அதிகமாக இரும்பு சத்தும் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த உழவர் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிற ஃபார்மர் சயின்டிஸ்ட் வந்து ஸ்ரீ வல்லபாய் வஸ்டம்பாய் மௌரானியா இவர் வந்து 1943லேயே ஒரு லோக்கல் கேரட் வெரைட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபாடராக வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து மில்க் ஈல்டு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து இந்த கேரட் வெரைட்டிஸுடைய இந்த இதை வந்து செல் பண்ணிட்டு வந்தார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். Recently, GRACE FO mission in use. It is related with a satellite system for health-related application, forest coverage, tracing biodiversity hotspot, earth water movement to monitor changes in underground water storage. சமீபத்தில் செய்திகளில் கிரேஸ் எஃப்ஓ பணி பற்றி செய்திகள் வந்தது. இவை தொடர்புடையது எதுவெனில் உடல்நலம் தொடர்பான பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள் அமைப்பு, வன பாதுகாப்பு, உயிர் பன்முகத்தன்மை, வெப்ப பகுதியை கண்டறிதல், நிலத்தடி நீர் சேமிப்பில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க பூமியின் நீர் இயக்கம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தனுடைய வாட்டர், அதாவது எர்த்தனுடைய வாட்டர் மூவ்மெண்ட் டு மானிட்டர் சேஞ்சஸ் இன் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ், நிலத்தடி நீர் சேமிப்பில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இது வந்து யார் இதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவும் ஜெர்மன் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஜியோ சயின்ஸ். ஓகேங்களா. அந்த கிரேஸுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஜி ஃபார் ஜெர்மன், ரிசர்ச் ஆர் ஃபார் ரிசர்ச், சென்டர் ஃபார் ஜியோ சயின்சஸ், கிராவிட்டி ரெக்கவரி அண்டு கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ ஆன் சேட்டலைட்ஸ். அதுதான் இதுக்கு எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. ஜெர்மன் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஜியோ சயின்சஸ், கிராவிட்டி ரெக்கவரி அண்டு கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ ஆன் சேட்டலைட்ஸ். இது முக்கியமாக வந்து இதனுடைய முக்கியமான ஒர்க்கே எதுக்காக அப்படின்னா வாட்டர் பாடிஸ் நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதனுடைய இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் அதாவது பாப்புலேஷன் க்ரோத், கிளைமேட் சேஞ்ச், அதனால் வந்து ஜென்ரலாகவே வந்து வாட்டர் கன்சப்ஷனுடைய ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டேட்டாஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் க்ராப்புக்கும் அதனுடைய எவ்வளோ ஈல்டு வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நாசா மற்றும் ஜெர்மன் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஜியோ சயின்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணினது தான் இந்த கிரேஸ் எஃப்ஓ மிஷன். ஓகேங்களா. இந்த கிரேஸ் எஃப்ஓ மிஷன் வந்து ஆக்சுவலி 2002ல் கிரேஸ் மிஷன் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது 2002லேருந்தே இது எர்த்தா சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனுடைய சக்ஸஸர் தான் இந்த கிரேஸ் எஃப்ஓ மிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமாக எர்த்தில் வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது, அதே போல் லேக்ஸில் வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குது, ரிவர்ஸு, சாயில் மாய்ச்சர், ஐஸ் சீட்ஸு, அதே போல் கிளேசியர்ஸு, சீ லெவல், இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து எர்த்தனுடைய கிளைமேட்டு, அதே போல் வேர்ல்டுனுடைய பாப்புலேஷன், இதனுடைய இந்த வாட்டர் திஸ் டிஸ்கவரிஸ் ப்ரொவைட் எ யூனிக் வியூ ஆஃப் எர்த்தனுடைய கிளைமேட். ஓகே. எர்த்தனுடைய கிளைமேட்டினுடைய யூனிக் வியூவையும் தருது. ஓகேங்களா. இந்த கிரேஸ் எஃப்ஓனுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னா எர்த்தனுடைய வாட்டர் மூமெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறது தான். ஓகேங்களா. அடுத்தது டேஸ் இஸ் ஸ்ட்ராங்லி கலர்டு ரெட் ஆரஞ்சு பிக்மெண்ட் அபண்டன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லேயும் ரெட் ஆரஞ்சு பிக்மெண்ட் அபண்டண்ட்டாக இருக்கிறத வந்து எதை வந்து குறிக்கும் அப்படின்ட்டு ஆல்ஃபா கரோட்டினா, பீட்டா கரோட்டினா, அல்புமினா, லுட்டினான்னு. டேஸ் என்பது தாவரங்கள் மற்றும் பழங்களில் ஏராளமான சிவப்பு நிற ஆரஞ்சு நிறமி ஆகும். ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின், அல்புமின், லுட்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின். ஓகேங்களா. பீட்டா கரோட்டின். ஸோ நமக்கு அதே போல் வந்து பீட்டா அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு, கரோட்டா அப்படிங்கிறது வந்து லாட்டின் வேர்டு. ஸோ நமக்கு அந்த ரெட் ஆரஞ்சு பிக்மெண்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் வரதுக்கு காரணமே இந்த பீட்டா கரோட்டின் தான். அதே போல் எல்லோ அண்ட் ஆரஞ்சு பிக்மெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் வரதுக்கு வந்து இதே பீட்டா கரோட்டின் தான் ரீசன். ஓகேங்களா. அடுத்த கொஷின்.
Which of the following organization designed and developed a disinfected barrier examination booth to examine COVID-19 patients? ICMR, AIMS, SCT, IMST, DRDO. கோவிட்-19 நோயாளிகளை பரிசோதிக்க கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தடுப்பு மற்றும் பரிசோதனை சாவடியை வடிவமைத்து உருவாக்கிய பின்வரும் அமைப்பது? கோவிட்-19 நோயாளிகளை பரிசோதிக்க கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தடுப்பு பரிசோதனை சாவடியை வடிவமைத்து உருவாக்கிய பின்வரும் அமைப்பு எது? இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ சித்ரா ட்ரையூனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் வந்து, அதாவது SCTIMST SCTIMST இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன்னா ஸ்ரீ சித்ரா ட்ரையூனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் வந்து இதை டிசைன் பண்ணாங்க. அதே போல் வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டட் பேரியர் எக்ஸாமினேஷன் பூத்தை வந்து டெவலப்பும் பண்ணாங்க. ஓகேங்களா, முக்கியமாக இந்த COVID-19 பேஷண்ட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக யாராருக்கெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த பூத் மூலமாக சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து பூத்தை வந்து டெவலப் பண்ணவங்க ஸ்ரீ சித்ரா ட்ரையூனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டெஃபினட்டாக நாளைக்கு அடுத்த ஒரு 10 கொஷின்ஸ் பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா எஃபெக்டிவாக படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் வந்து இன்னும் 3 to 4 மந்தில் நமக்கு அதாவது May 31 UPSC எக்ஸாம் இருக்கும். 2-3 மந்தில் வந்து நமக்கு TNPSC எக்ஸாம்ஸ் இமீடியட்டாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு படிங்க. ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்.